வெல்கம் டு இன்ஃபர்மேஷன் தமிழ். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் பார்த்திங்கன்னா இளநிலை பொறியாளர் பணி நியமனம் செய்ய போகிறதா அமைச்சர் தங்கமணி தகவல் கொடுத்துருக்காரு. ஸோ அதற்கான டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் கவர்மெண்ட் ஜாப் சம்மந்தமாக நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மின் வாரியத்தில் இளநிலை பொறியாளர் பணி எப்போ நியமிக்க போகிறதா சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி மாதத்தில் இதற்கான அறிவிப்பு வெளியாகும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. கொரோனா ஊரடங்கு தடை நீக்கப்பட்டதும் மின் வாரியத்தில் இளநிலை பொறியாளர் மற்றும் தொழில்நுட்ப பணியாளர்கள் பணி நியமனங்கள் வரும் ஜனவரி மாதம் நடைபெறும் என மின்துறை அமைச்சர் தங்கமணி தெரிவித்திருக்கார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் நகராட்சியில் வசிக்கும் பொதுமக்களுக்கு நேரில் சந்தித்து கோரிக்கை மனுக்களை வாங்கிய மின்துறை அமைச்சர் தங்கமணி பின் செய்தியாளரிடம் கூறியது என்ன அப்படின்னா, வீடுதோறும் சென்று மக்களை சந்தித்து அவர்கள் தரும் கோரிக்கை மனுக்களை வாங்கி சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மூலம் நிறைவேற்றி வருகிறோம். தமிழக மின் வாரியத்தில் கேங்க்மேன் பணி நியமனம் குறித்த வழக்கு உயர்நீதிமன்ற விசாரணையில் உள்ளது. ஆல்ரெடி கேங்க்மேன் எக்ஸாம் நடத்தினாங்க. அது உயர்நீதிமன்றத்தில் விசாரணை இருக்குது. அதனால் தீர்ப்பு வெளியானதும் கேங்க்மேன் பணிக்கு 10,000 பேர் பணி அமர்த்தப்படுவார்கள். ஆல்ரெடி கேங்க்மேன் பணிக்காக மின்சார வாரியத்தில் தேர்வு வச்சு அவங்களுக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட் எல்லாமே எடுத்தாங்க. ஸோ இருந்த நிலையில் உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுத்ததுனால அந்த பணியை நியமனம் பெறாமல் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ அது கூடிய விரைவில் அமர்த்தப்படுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, இளநிலை பொறியாளர் மற்றும் தொழில்நுட்ப பணியாளர் பணியிடங்களுக்கு கொரோனா ஊரடங்கு தடை நீக்கப்பட்டதும் ஜனவரி மாதத்தில் இருந்து பணி நியமனங்கள் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா, இளநிலை பொறியாளர் அப்படின்னா ஜேஇ கேட்டகரிக்கு நிறைய பேர் பணியமர்த்தப்பட போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டிப்ளமோ முடித்த மாணவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும். டிப்ளமோ ட்ரிபிள் படித்த மாணவர்களுக்கு அதிகப்படியான வேக்கன்ஸ் இருக்கும். இதே மின்சார வாரியத்தில் டிபார்ட்மெண்ட் மெக்கானிக்கல் படித்தவங்களுக்கும் குறைந்த அளவில் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு கவர்மெண்ட் ஜாப்புக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் ட்ரிபிள் படித்தவங்களுக்கு மின்சாரத்துறையில் இப்போ வாய்ப்பு கொடுக்குறதா அவங்க சொல்லியிருக்காங்க. ஜனவரி மாதத்தில் பணி நியமனங்கள் நடைபெறும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. மின்சார வாரியத்தில் பல்வேறு திட்டங்கள் உள்ளது. ஸ்மார்ட் சிட்டி அமைப்பதால் தேவைப்படும் ஸ்மார்ட் மீட்டர் வைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் வீடுகளில் மின் பயன்பாடு கணக்கீடு, ப்ரீபெய்டு மீட்டர் வைப்பதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஸோ எல்லா வீட்லேயும் ஸ்மார்ட் மீட்டர் வைக்க போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் இப்போ எப்படி ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ணுறோமோ அது மாதிரி நம்மளுடைய இபி பில்லுக்கு நம்ம ரீசார்ஜ் பண்ணி அந்த கரண்ட்டை நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி திட்டம் நடைமுறைப்படுத்த போகிறதாகவும் சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாருக்கும் தேவையான ஆட்கள் தேவைப்படுது. ஸோ அதை இவங்க ஜனவரி மாதத்தில் இதற்கான உத்தரவு வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படும். ஸோ இது சம்மந்தமான அப்டேட்டுகள் அனைத்துமே நம்மளோட சேனலில் தொடர்ந்து வரும். ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்களாக இருந்தால் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.